அறிவோம் ஸ்ரீவோம் ஒளிய தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று நம்முடைய காரியங்கள், நம்ம உடல் காயம், உடல் நல்ல நோய் நொடி இல்லாமல் வளருவதற்கும், நோய் நொடி இல்லாமல் காயக்கல்பம் மொழிகளை பற்றி நம்ம பேசுவோம். ஓம் நம சிவாய. உடல் நல்ல நல்ல ஆயுள் நீடிச்சு நிற்கணும், மன சந்தோஷமாக இருக்கணும், எந்த இதிலும் வசீகரத்தன்மை ஏற்படணும். அதை பற்றி நம்ம பேசுவோம். உடல் இருந்தால் தான், சித்தர் இருந்தால் தான் இது வர மாதிரி அறிகிற மாதிரி நம்ம இந்த உடல் இருந்தால் தான் ஆத்மா நல்லா இருக்கும். நானே சில நேரங்களில் உடலை விட்டுருக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 லிட்ரு டீ குடிப்பேன். இன்னும் குறைஞ்சிச்சு, இப்போ திருப்பியும் கூடிக்கிச்சு. 7 லிட்ரு 8 லிட்ரு போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னென்னா ஏதோ அல்சர் ஆகிடும், ஏதோ ஆகிக்கும், சாப்பிட்றதில்ல, சிந்தனையில் பல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் முறிவு என்ன செய்கிறது? அரிமான மருந்து. இது சித்தருடைய அனுகிரகம் இருந்தால் தான் செய்ய முடியும். நான் பேசலாம் சரி, நீங்களே கேட்டுட்டு இருந்தாலும் சரி. இவங்க குருவுடைய அனுகிரகம் இருந்தாலும் இறைவுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த மூலிகை கஷாயமெல்லாம் குடிக்க முடியும், இல்லாட்டி குடிக்கவே முடியாது. அப்போ இது குடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லியும் குரு மந்திரம், மாதா அம்மா அப்பா வேண்டிக்குங்க, குலதெய்வத்தை வேண்டிக்குங்க, குரு மந்திரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா அப்படி சொல்லிக்கோங்க. அது நல்லா வேண்டிட்டு அதுக்கடுத்த பிற்பாடு என்ன செய்கிறீங்கன்னா, நம்முடைய உடல் நல்லா இருக்கிறதுக்காக சுக்கு மிளகு திப்பிலி, சரிங்களா? சுக்கு மிளகு திப்பிலி, திரிகடுகுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த திரிகடுகு சூரணம் பண்ணிக்கோங்க. சுக்கு 50 கிராம், திப்பிலி 50 கிராம், மிளகு 50 கிராம். சுக்கு மிளகு திப்பிலி சமளவு ஒரு நல்ல மண் சட்டி எடுத்துகிட்டு லைட்டாக பொன் வறுவலாக வலிக்கணும், தனித்தனியாக வறுத்துக்கணும். அப்புறம் கொட்டி அப்படியே ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டெய்லி காத்தால் எந்திரிச்சோன்னே திரியடு பிரமாணம் அப்படியே வெந்நீரில் போட்டு, வாயில் போட்டு, வெந்நீரில் கூட போட்டு குடிச்சிருங்க. இப்படி குடிச்சிங்கன்னா என்னாகும்? ஆயில் கூடும், உடலில் தீய சம்மந்தப்பட்டு வராது. சில பேர் சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், பல உடல் உபாத்திரங்களால் 35 வயசு ஆன உடனே நிறைய நோய், கழுத குதிரை எல்லா நோயும் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டோம். சுகர் ப்ரெஷர் லொட்டு லொசுக்குன்னு எல்லா நோயும் சேர்ந்து உட்காந்து தொத்திக்கிட்டு போகும். அப்போ இதெல்லாம் அந்த மாத்திரையினால் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா முடிச்சு விட்டுரும். சுக்கு மிளகு திப்பிலி சாப்பிட போகும்போது மாத்திரையுடைய சைடு எஃபெக்ட், சுகர் இருக்கும், நிறைய மாத்திரையாக சாப்பிடுவாங்க, உள் உறுப்புகள் கெட்டுடும் நிறைய மாத்திரையினால். டாக்டருக்கே தெரியும், இருந்தாலும் வேறு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சுக்கு மிளகு திப்பிலியை 3 வேளையும் காலையில் இந்த மருந்தை சாப்பிடுங்க. சாப்பிட போகும்போது என்ன செய்யும்? இரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை காயக்கல்பமாக மாற்றக்கூடியது இந்த சுக்கு மிளகு திப்பிலி, அருமையான முறை. அதுக்கடுத்து மாலையில் என்ன செய்கிறீங்கன்னா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் 3 சம அளவு ஏற்கனவே சொன்னது போல் வறுத்துக்குங்க. சம வறுத்து பொடி பண்ணிக்குங்க. பொடி பண்ணி இரவு நேரத்தில் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் கழித்து 1/2 டீஸ்பூன் அளவு உள்ள வெந்நீரில் போட்டு குடிச்சிருங்க. குடித்தா ஆயுள் கூட்டும். கடுக்காய் ரொம்ப விசேஷமான மருந்து, ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கடுக்காய் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். கடுக்காய், தாண்டிக்காய் உடலோட ரத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 4448 நோய்களுக்கும் என்ன செய்யும்? பூரணமாக சுத்தப்படுத்தி கம்பீரமாக வைக்கக்கூடிய கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இது செய்யுங்க. நல்ல ஒரு உடம்பை பவளம் போல் நல்ல பவளம் மாதிரி நல்ல அற்புதமாக இருக்கக்கூடியது, காயக்கல்பமாக இருக்கக்கூடியது இந்த மூலிகை. 2மே கால மாலையும் இது. அதுக்கடுத்து மந்திரம், அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் ஸ்ரீயம் சவ்வும். இந்த இடத்துல எந்த தேவதைகளை நீங்கள் வசியம் செய்ய போகிறீங்களோ அந்த தேவதையை மந்திரம் சொல்லிக்கோங்க, இல்லை தன்வந்திரி பகவானை சொல்லிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை சொல்லிக்கோங்க. சொல்லிவிட்டு நமக அப்படின்னு சொல்லிக்கோங்க. சூரியநாராயண் டெய்லி சூரியநாராயண மந்திரம் சொல்லிக்கோங்க. சொல்ல ஆயுள் கூட்டும், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும், உடல் உபத்திரங்கள் இருக்காது, நல்ல சாணத்தியமாக வெற்றி உண்டு பண்ணக்கூடியது இந்த முறை. அனைவரும் செய்யுங்க, நல்ல மாற்றத்தை ஏற்படும். அருமையான காயக்கல்பம் முறை மந்திரம் சொல்லிட்டேன், இதையும் செய்யுங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். அனைவருக்கும்
கோடான கோடி நமஸ்காரம். ॐ नमः शिवाय.